ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டேபிள் ரோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டேபிள் ரோஸு சாதாரணமே வந்து நம்ம எந்த தொட்டியில் வச்சாலும் நல்லா மலமலன்னு வந்துடும். ரிலேஷன் வீட்டுக்கு போனால் கலர்ஃபுல்லாக இருந்தால் இங்கே பாருங்கள், லைட் பிங்க்குங்க, சூப்பரான பிங்க். இது டார்க் பிங்க்கு. இங்கே பாருங்கள், பிங்க்கில் இந்த ரோஸை விட தோற்று போயிருங்க. லைட்டு பிங்க்கும் நல்ல ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் ஈஸியாகவே வளர்க்கலாம். இதுக்கு மெயின்டெனன்ஸ் நம்ம வீட்டு காய்கறி கழிவுகள், அந்த தண்ணி அரிசி கழுவி அதே போதுங்க. மண் கலவை வந்து கரெக்டாக கொடுக்கணும். என்னோடய பதிவில் போய் பாருங்கள், மண் கலவையை சொல்லியிருக்கேன். அவ்வளோ மொக்கையாக பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு 5 கலர் வாங்கினாலே வீட்டை அப்படி அழகாக அலங்கரிக்குங்க. இங்கே பாருங்கள், எல்லோ வித்து டார்க் பிங்க், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தண்ணி வந்து மிதமாக ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஆனால் தண்ணி இல்லாட்டி வாடி போயிடுவா. நேற்று இந்த செடிக்கு தண்ணி குறைஞ்சிருச்சு போல், அதனால் பாருங்கள், அழகி லைட்டாக சாஞ்சிருந்தா இப்போ தண்ணி ஊற்றவும் கொஞ்சம் தெளிவாகிற. அதனால் நம்ம குழந்தைய போல் தான் நம்ம எல்லா செடியுமே வந்து வளர்க்கணும். டேபிள் ரோஸ் ஈஸியாக வளர்க்கலாங்க. நம்ம மாடி தோட்டத்திலே உள்ளது. வீட்டு மின்னுக்கு என்ட்ரன்ஸில் கீழே சும்மா அப்படி ஊண்டி விட்டாலே ரிலேஷன் வீட்டில் போய் பறித்து கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன கட்டிங் நிறைய நர்சரிலேயும் கொடுக்குறாங்க. வாங்கி இப்படி அழகாக வந்து ரசிக்கலாம். இது வீட்டு மின்னுக்கு நல்ல ஹேங்கிங் பாட்ஸில் வச்சு வளர்க்கலாம். அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த லைட் பிங்கை பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஒவ்வொன்றே காட்டுறேன். இது வந்து சீசனில் ஜூன் ஜூலை மே மாதத்துலேருந்து இது எப்போயுமே பூக்கும். ஆனால் வந்து இப்போ வந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் ஆகஸ்ட்டில் நிறையா பூக்குது. அவ்வளோ ஒரு க்யூட்டான கலருங்க. இங்கே பாருங்கள், மறுபடியும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒயிட்டு சூப்பராக இருக்குது. அது எல்லா தொட்டிலையுமே வந்து நல்லா வரும். அது வாட்டுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ஈஸியாக வந்து நம்ம பாட்டில் வச்சு வளர்க்கலாம். நிறைய நர்சரிலையும் கிடைக்கிற ரேஷன் வீட்டில் போடாமல் ஒரு சின்ன கட்டிங். ஆனால் ரேர் வெரைட்டி மோஸ்ட்லி கிடைக்காது. பிங்க் அண்ட் ஒயிட்டு எல்லோ தான் வச்சுருப்பாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த லைட் பிங்க்கெல்லாம் பாருங்களேன், அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லுங்க, சூப்பராக. இந்த லைட் பிங்க்கு, அந்த பிங்க் அண்ட் ஒயிட்டு, அந்த ஒயிட்டு டார்க் பிங்க், இதெல்லாம் வந்து மிங்கிலாக இருக்கனால கலர்ஸ் ஒவ்வொரு சமயம் வந்து பாலினேஷன் மாதிரி மிங்கிலாகி கலரும் மாறும். அது நம்மளுக்கு ஒரு லக்கு. சூப்பராக இருக்குது பாருங்க. பின்னுக்கு நான் க்யூட்டான கலர்லாம் காட்டுறேன். இது ஒரு கலருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அவ்வளோ அழகாக ரோஸோட தோற்றுடும். இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் கம்மி தான். அப்பப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம கொஞ்சம் வரும். நம்ம வீட்டில் கழுவுற தண்ணி, இந்த இது அரிசி கழுவுற தண்ணி, உளுந்து கழுவுற தண்ணி அடிக்கடி கொஞ்சம் ஒரு கிளாஸ் ஊற்றினாலே போதும். ஒரு வீட்டுக்கு